ஹே ஃபேம், இந்த வீடியோவில் நம்ம 2023 ஆப்பனூர் நான் போயிருந்த vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் குறிப்பிட்டிருப்பேன். என்னென்னா, நான் 2020லையும் 2021லையும் ஆப்பனூரை விசிட் பண்ண வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நிறையவே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அதோடைய ஒரு சின்ன கண்டினியூஷன் மாதிரி தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மிஸ் பண்ண சில பிளேஸஸ்க்கு நான் போயிருப்பேன். அதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மேபி புரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கல, ஆப்பனூரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2 பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ ஆப்பனூர் பற்றியான எல்லா வீடியோ இருக்கும், இன்க்ளூடிங் சுடுகாடை கூட நான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் ஆப்பனூரில் நான் காட்டாத சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்பனூரை பார்க்கணுன்னா தாராளமாக பாருங்கள். ஆப்பனூரில் நிறைய விஷயங்கள் பற்றி ஆல்ரெடி நான் கவர் பண்ணி போட்டுட்டேன். 2023 நான் போனப்போ சின்னதாக ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லி நான் இந்த vlog-ஐ நான் போட்டிருக்கிறேன். நிறையா சினிமேட்டிக் வீடியோஸும் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க ஆப்பனூரை விருப்பம் இருந்தால் பாருங்கள். மறுபடியும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சின்னா அடுத்தடுத்த வருடங்கள் போகும்போது நான் கவர் பண்ணாத விஷயங்களை நிச்சயமாக எடுத்து காட்டுவேன். கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால். நான் உங்கள் முகமது அர்ஷத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அர்ஷத் சாக்ஸ் சேனல். ஹே ஃபேம், நான் உங்கள் முகமது அர்ஷத். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஆக்சுவலி நம்ம ஆப்பனூரில் இருக்கோம். ஆப்பனூரில் நான் வீடியோ vlog-ஆக போடுறதா எனக்கு பிளான் கிடையாது. பிகாஸ் நம்ம நிறைய வீடியோஸ் இங்கே எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி எதுக்கு மெயினாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா, ஸோ ஆப்பனூரில் பார்க்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். செம மேட்டரில் ஆப்பனூரில் நெட் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே கபடி நடத்துவாங்களாம். மாசான்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்தில் நடத்துவாங்க. ஸோ இங்கே தான் கபடி நடத்துவாங்களாம். இன்றைக்கி நான் ஆக்சுவலி கிளம்புறேன் ஆப்பனூர்லேருந்து. பட் கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் ஊர்லேயே தான் கொஞ்சம் உள்ளே, நான் வராத சைடு அந்த சைடு உள்ளே வந்தேன். இப்போ எங்கே இருக்கிறோன்னா சில்க்ஸ் சேலை கிடையாது. நம்ம எங்கே இருக்கோம்னா ஆப்பனூரில் ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. எனக்கு இதுவரையும் தெரியாது. பார்க்கலாம்ல, உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இது கிட்ஸுக்கு உள்ளதோ? அப்படி நான் சாரீஸ் மட்டும்தான் சொன்னேன். சரி, சூப்பர் சூப்பர். ஸோ இங்கே ஜென்ஸுக்கு தேவையானது, கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நிறைய இருக்குது. வீடு ஃபுல்லாகவே சாரீஸ் தான் வச்சுருக்குறாங்க. சாரீஸு, ட்ரெஸ்ஸு, ஆம்பளைங்களுக்கு தேவையானது. நீங்கள் பேசுகிறீங்களா? போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது. நீங்கள் பேசுங்க, வேணாமா? ஓடுறாங்க. இது கம்பு, இது ரொம்ப ஹெல்த்தியானது. இங்கே வந்தப்போ இது கொடுத்தாங்க. மார்ச் மாதத்தில் மாசான் ஒரு திருவிழா நடத்துவாங்களாம். சூப்பராக இருக்குமா. இங்கே நல்ல பெரிய இடம்லாம் இருக்குது. ஆக்சுவலி இங்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது. தமிழுக்கு பங்குனி மாதமில் நடக்குமா. மாசி பங்குனி அந்த மாதங்களில் இங்கே மாசா நடக்கும். ஏதோ சொல்கிறாங்க முள்ளி உண்டின்னு, எனக்கு புரிய எல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதான். சொல்லப்போனால் மாசா நடத்துகிற டைமில் நோன்பு காலமாக இருக்கும். மோஸ்ட்லி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் வர முடியாது மாசா. என்கிட்ட நிறைய ஆப்பனூரில் உள்ள நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்தது இல்லை. ஸோ அதான் ரீசன். ஆக்சுவலி பழமையான ஸ்கூலாக பசும்பொன் முத்துராமலிங்கர் நினைவு மண்டபமா அப்படின்னு ஆகி வச்சுருக்கோங்க. இந்த வருஷம் vlog எடுக்கல நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கடைசி நாள் அதுவும் கிளம்ப போகிறோம். 7 மணி கிளம்ப போகிறோம். இப்போ 5:30 மணி ஆகுது. ஸோ இப்போது நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. இறைவன் எப்போ நாடுறானோ அப்போ தானே நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி எங்கள் நன்னா நல்ல ஃபேமஸ்ஸு. சும்மா சொல்லலை, யார் போனாலும் கேட்டுடுறாங்க. கரெக்டாக கேட்டு. எங்கள் நன்னாவை தெரியுமா? எங்கள் நன்னா பேர் பீர் முகமது. ஆக்சுவலி நம்ம 2020 வந்தப்போ நான் சுடுகாடு காமிச்சேன்ல, அப்போ ஒரு தாத்தாவை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் என்னுடைய ஃபாதருடைய கிராண்ட் ஃபாதர் அப்துல் காதர். என் அம்மாவுடைய ஃபாதர் பேர் பீர் முகமது. என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணி, உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவரை பேரை கேட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் இங்கேயே இருந்து வளர்ந்து சென்னையில்
செட்டில் ஆனோம். குரல் இது மாவு ஆட்டுவாங்க. இதெல்லாம் இப்போ அங்கே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அழிஞ்சிக்கிட்டு வருது எல்லாமே. சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. கொம்பன் படம் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படியா? இங்கே தான் அம்மி இருக்கு. எல்லாமே இங்கே எடுத்தாங்க. சண்டை மட்டும் ராசபாளையம் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் எடுத்தாங்க, ராசபாளையத்தில் கொஞ்சம் எடுத்தாங்க. மிச்சம் பூரா இங்கே அம்மா கூட கூறி விட்டாங்க. இங்கே எடுத்தாங்க. ஒரு செம்ம விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, குடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இவர் யாருப்பா ட்ரம்ஸ் வச்சுட்டு போகிறாரு? யார் பண்ணி? ஆக்சுவலி இந்த சைட்லேருந்து நான் வந்தேன், இதெல்லாம் காட்டலை. இந்த தடவை நான் வீடியோ எடுக்கலை, பட் ஆனால் ரொம்ப நிம்மதியாக லைஃப் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. வெளியே வந்து இங்கே தான் வண்டியை விட்டுட்டு இது உள்ளே போனேன். எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு வீடு. பாவக்காய் தானே இது? ஆக்சுவலி எங்கள் ஊரில் தான் செம்மையாக பாவக்காய் கிடைக்கும். காட்டுங்க. ஆஹா, சூப்பர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை, நான் நேற்று அது இது பண்ணுவாங்கல்ல, பாவக்காய் எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனேன் நான். ஆனால் நம்ம கம்மா கரை பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கம்மா வத்துச்சுன்னா அங்கே பாவக்காய் விளையும். ஸோ அங்கே நாங்கள் நேற்று போனோம் ஆக்சுவலி. பட் ஆனால் நான் காட்டலை வீடியோ. நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன், ஒரு ஸ்பீச் எடுத்து போட்டிருந்தேன். அங்கே வந்து பியூராக இருக்கும், எந்த விதமான ஒரு கலப்படமே இல்லாமல் நம்மளே கைப்பட எடுக்கிறது, நேச்சுரலாக விளையக்கூடிய ஒரு விஷயம். அதேமாரி இங்கே வந்து நாங்கள் புளியும் சொல்லியிருக்கோம், டேமரைண்டு. ஸோ அங்கே அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்குவோம், ஏன்னா இங்கே ரொம்ப பியூராக இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இவங்க தான் நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, இந்த இடத்த காட்டுறதுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கெலாம். வரமாட்டேன்னாங்க, காமிச்சிடணும்னு காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் எங்கே தங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்னிக்கு பக்கத்தில் உள்ள என் பிரதரோடைய வீட்டில் இருக்கிறோம். இவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இவன் வந்திருக்கிறான். இவன் பேர் ஜெயான் கனி, அஃப்ராஸ். தலைவர், உன் பேர் என்ன தலைவர்? ரேகான். ஜியா, உன் பேர்? ஃபாஹிம். இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. உங்கள் சேனல் பேர்லாம் சொல்லுங்கள். யாருமே இல்லையா? இந்த முன்னாடிலாம் சொன்னாங்க, இப்போ இல்லைன்றாங்க. எப்போப்படுறாங்க? இன்ஸ்டாகிராம். இந்த வயசுல உனக்கு எதுக்குடா இன்ஸ்டாகிராம்? ரூபிக் ஜெயான். இவன் யாருன்னு தெரியுமா? அந்த ரூபிக் கியூப்ல அதில் நிறைய ஃப்ளாக் மாடல்லாம் அவன் பண்ணி போட்டிருக்கான். ஏதாவது பேசுங்கடா. கொஞ்சம் பேர் வராங்க. பேரு ஹுதைஃபா. வேற யார் இருக்கா இன்னும்? எல்லாரையும் காமிச்சிருவோம். ஓ, இப்போ நாங்கள் வந்து ப்ரேயர் போயிட்டு இருக்கிறோம், மஹரிப் ப்ரேயருக்கு. முடிச்சுட்டு இங்கேருந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பரமக்குடி போய் அங்கேருந்து ட்ரெயினில் நம்ம இந்த பயணத்தை முடிச்சிடலாம். பள்ளிக்குள்ளே எடுக்கவே இல்லை, இப்போ தான் பள்ளிக்கு போகிறோம் நம்ம மஹரிப் தொழுகைக்கு. பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ப்ரேயர். பள்ளியை நான் போன வருஷமே காமிச்சிருக்கேன். தொழுகைக்கு முன்னாடி இந்த இதை அடிப்பாங்க, இது ஒரு ஊர் வழக்கம். நான் முன்னாடி காமிச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல தான் சாப்பாடுலாம் நடக்கும். இங்கே உது எடுத்துட்டு உள்ள ப்ரேயர் நடக்கும். அது இது பழைய வ்ளாக்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஆப்பனூர்லேருந்து நாங்கள் எப்பயுமே ஒரு பஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பரமக்குடி போய் பரமக்குடியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போவோம். இந்த வாட்டி ஒரு பைக் நம்ம கையில் இருந்துச்சு, பிரதருடைய கல்யாணத்துக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக்கை போய் முதுகுலத்தூரில் கொடுத்துட்டு நானும் ஃபாதரும் அங்கேருந்து அப்படியே அந்த பஸ்லேயே திரும்பி நாங்களும் பரமக்குடிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ்வெல் முதுகுலத்தூரில் நிறையா ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டோம். எனக்கு பர்சனலாக ட்ராவலிங் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி கிராமங்களுக்கு போய் க்ரீனரியை பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும்.
சொந்த ஊருக்கு சொந்தங்களோட போய் சந்தோஷமாக இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வருடம் வருடம் நாங்கள் ஆப்பனூர் போய் சொந்தங்களோட சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமையும். வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, அது பிற மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னா நம்ம தாராளமாக செய்யலாம். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே. நான் உங்கள் முகமது அர்ஷத் சாக்ஸ் சேனல்ல இருந்து.